வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா நம்ம சிபி கிட்ட சேது பேசுறாங்க. இந்த பாருங்க அத்தான், எப்படினாலும் நம்ம தமிழ் இந்த வீட்டுல செதுக்குனவங்க அவங்க தான். அதுக்கு முன்னாடி இந்த குடும்பம் ஒரு செங்கல் மாதிரி தான் இருந்து அதை இப்படி செதுக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் பொறுப்பை உணர்ந்து வாழ வச்சவங்க தமிழ். அப்படி இருக்க நேரம் அவங்கள நீங்க உங்க வாழ்க்கையிலேருந்து விரட்டக்கூடாது. நீங்க கூட்டிட்டு வரணும். அவங்க வந்தாதான் இந்த குடும்பம் முழுமை பெறும் அப்படின்னு அந்த இடத்துல சேதுவின் வார்த்தையை கேட்குறாங்க. அவங்க எவ்வளோ நன்மை செய்திருக்காங்க இந்த குடும்பத்துக்கு, அதையாவது நீங்க மனசுல வைக்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்களால இப்போ ஜானு கூட அவங்க கூடயே போய் சேர்ந்தாச்சு. அப்படி இருக்க நேரம் இந்த வெறும் கல் மட்டும் இங்க இருந்து என்ன பயன்? ஒரு பயனும் இல்லாதான். நீங்க உங்க பிடிவாதத்தை விட்டுக்கிட்டு நம்ம தமிழ் இங்க கூட்டிட்டு வாங்க, அவங்களோட ஒன்னா சேர்ந்து நீங்க வாழுங்க, அதுலதான் இந்த குடும்ப ஒற்றுமையே இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல புரிய வைக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா தன்னோட அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னோட அப்பா தான் அந்த வர்ஷினி கிட்ட இருந்த நெக்லஸை எடுத்து கட்டிலுக்கு கீழே இப்படி தூக்கி எறிஞ்சது. தமிழோட குடும்பத்தில் யாருக்கும் இப்படி திருட்டு புத்தி கிடையாது, உங்களுக்கே நல்லா தெரியும் தானே அப்படின்னு கேட்க நேரம் எனக்கு தெரியும். எனக்கு தமிழ் குடும்பத்தை பற்றி நல்லாவே புரியும். ஆனாலும் இந்த தமிழ் ஜெயாராணியோட பொண்ணு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அவ்வளோ கொஞ்சம் கோவமாட்டு இருக்குது. மற்றபடி தமிழை விட சிறந்த பொண்ணு இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிபி முடிவெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜானுக்காகவாது இப்போ தமிழை குடும்பத்தை இங்கே அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு நம்ம சிபி இறங்கி போய் நம்ம தமிழ் குடும்பத்தை அழைச்சி இங்கே வராங்க. நம்ம கணேசனுக்கு ஆத்திரமும் கோபமும் வருதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. நம்ம ஜனக அம்மாவும் தமிழ் ஃபேமிலி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லலாம். தமிழை தேடி கண்டுபிடிச்சி நீ இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன், எனக்கு உங்கள் பொண்ணோட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹசினா அவங்ககிட்ட சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜெயராணி மறைஞ்சு நின்று பார்த்து தன்னோட அம்மாவுக்கு நம்ம குடும்பம் மேலே இவ்வளோ பாசம் இருக்குது, அவங்க அதனால இங்கே தமிழுக்காக இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய பதவி செல்வாக்கு புகழ் எல்லாத்தையும் தூக்கிறிஞ்சி இன்னைக்கு என் பொண்ணு தமிழுக்காக என் அம்மா வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாங்க. நம்ம ஹசினா அப்போ இங்கே இருங்க, தாராளமாக இது உங்கள் வீடு தான்மா, உங்கள் வீடு போல தான் நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஹசினா அனுமதி கொடுக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மா தமிழுக்கும் தமிழோட தங்கச்சிங்க தேனு நம்ம இசை எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் ஊட்டுறாங்க. ஊட்டி விட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மா வீட்டில் இல்லை. நம்ம ஜனகம்மா இப்போ எங்கே போயிருப்பாங்கன்னா தமிழை தேடி தான் கண்டிப்பாக போயிருப்பாங்க. தமிழ் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்களால நினச்சி பார்க்க முடியாது. அவ்வளோ தமிழ்கிட்ட பாசம் காட்டுனாங்க அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த குடும்பமாக மீனா எல்லாம் யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சிபி ஜனகம்மா இவ்வளோ தூரம் நம்ம தமிழுக்காக போயிருக்காங்க. ஆனால் தமிழ் ஜெயராணியோட பொண்ணுன்னு தெரிஞ்சு அவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால தான் நான் இந்த தமிழை இந்த வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரதே பயப்படுது. என்னைக்காவது ஒரு நாள் இது ஜெயாவோட பொண்ணு தான் தமிழ்னு தெரிஞ்சால் தமிழ் செய்த துரோகத்தை அவங்களால நினச்சி பார்க்க முடியாது. இங்கே இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் கூட்டிகிட்டு தான் இருக்கும். அவள் பொய்க்க மேலே போய் அடிக்கிட்டு போன மாதிரி தான் இருக்கும். தமிழோட முகத்தர ஒரு நாள் கிளிய நேரம் கண்டிப்பாக என்னை ஜானுவால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சிபி சக்கரவர்த்தி நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம பிரகாஷ் சிபிகிட்ட சொல்கிறாங்க, இப்போவே நீ தமிழையும் எங்கள் அம்மா எல்லாத்தையும் அழைச்சிட்டு வா சிபி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் நியாயப்படி எங்கள் அம்மாவோட சம்பாத்தியம் தான் எல்லாம், இந்த சொத்துல ஜெயாவுக்கும் எனக்கு இருக்க அதே பங்கு இருக்கு. அப்படி இருக்க நேரம் ஜெயாவோட பிள்ளைங்க மட்டும் பாவம் மட்டும் கஷ்டப்படுதோ, நீ அதே மாதிரி உள்ள ஈக்குவல் உள்ளது தான் நீ நல்லா இருக்க. ஆனால் ஜெயாவோட பசங்களை பாரு எவ்வளோ வறுமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ அப்படி இருக்க நேரம் எல்லாமே அவங்களுக்கும் ஈக்குவல் சேர் தானே. அதுக்காக தான் நான் தேனுக்கு அந்த நெக்லஸை நான் வாங்கி கொடுத்தேன். இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் நம்ம வர்ஷினி வர எதுக்காக இப்படியெல்லாம் அப்பா செய்யணும், நானும் அவளும் ஈக்குவலாக அப்படின்னு நினைக்கிற லெவல் ஒரு கட்டத்தில் தேனை திருடி அப்படின்னு சொல்ல அளவு போயிட்டாங்க. நீனே புரிஞ்சு பாரு, நம்ம தமிழோட குடும்பத்தில் யாராவது அப்படிப்பட்டவங்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. கோடி ரூபாயோ கோடி நகையோ இருந்தால் கூட தமிழோட குடும்பத்தில் உள்ளவங்க அதை எட்டி பார்க்கவோ தொடக்கூட மாட்டவங்க. அடுத்தவங்க பொருள் அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஒன்று தமிழ் இவ்வளோ தூரம் இந்த பொய் சொல்லியிருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பொய்யெல்லாம் ஜானுவுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான்,
கண்டிப்பாக அவங்களால தமிழ் மேலே வச்சுருக்க நம்பிக்கை உடஞ்சி போச்சு. அதோட வந்து தமிழை வெறுத்து ஒதுக்குவாங்க. அதுக்கு இப்போவே வந்து இந்த வீட்டை விட்டு தமிழ் இருக்கிறது தான் நல்லது, போகட்டும் அப்படின்னு வந்து நினச்சா கூடவே ஜானுவும் போய் வந்து ஒட்டிக்கிட்டா. இது எங்கே போய் முடிய போதோ தெரியலை. ஆனால் இந்த ஃபேமிலிக்கு ஜானு முக்கியம். ஜானு சம்பாத்திய எல்லாமே வந்து ஜானுவால் வந்தது. அப்படி இருக்க நேரம் ஜானு இதெல்லாம் தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இந்த தமிழுக்காக தமிழை தேடி வந்து போயிருக்கா. கண்டிப்பாக வந்து அவள் தனியாக அங்கே கஷ்டப்படக்கூடாது. அங்கே எந்த வசதியுமே இருக்காது. ஜானு இங்கே நல்லா இருந்தவ. கண்டிப்பாக அவளை போய் நான் கூட்டிகிட்டு வரணும். இது வந்து ஜானுக்காக நான் செய்யுது அப்படின்னு வந்து நம்ம பிரகாஷ்கிட்ட சொல்லிக்கிட்டு நான் தமிழையும் அதே நேரம் தமிழ் ஃபேமிலியையும் நம்ம ஜானுவையும் அழைச்சிட்டு வரேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஏதோ ஒன்று ஜானுக்காகனாலும் தமிழ் இந்த வீட்டுல வரணும். இந்த வீடு தான் அவள் வாழக்கூடிய வீடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷமாட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே பார்த்தோன்னா நம்ம தமிழுக்கு எல்லாம் தேனுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு ஊட்டுறாங்க நம்ம ஜனகம்மா. இந்த பாருங்கள், நீங்கள் எல்லாம் எனக்கு அவ்வளோ முக்கியம். இங்கே நேர்மை உண்மை எல்லாமே இருக்குது. இங்கே சுத்தமான அன்பு இருக்குது. ஆனால் அங்கே இல்லை, போலியான அன்பு. எல்லாரும் வார்த்தையால் விஷத்தை கொட்டக்கூடியவங்க. அப்படி ஒரு குடும்பத்தில் இல்லாமல் நான் இப்படி ஒரு குடும்பத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை தான் எனக்கு சந்தோஷமானது அப்படின்னு வந்து நம்ம ஜனகம்மா வந்து பேசிட்டு இருக்கிறத இங்கே ஜெயாராணி கேட்குறாங்க. அம்மா நீங்கள் எல்லாத்துலேயும் தெளிவாக தான் முடிவெடுக்கிறிய, ஆனால் என் விஷயத்தில் மட்டும் ஏமா நீங்கள் வந்து தப்பாக முடிவெடுத்து இப்படி ஒரு பிரச்சனை வருது. என் கணவர் செல்வரத்னம் ரொம்ப நல்லவர். அவரை நீங்கள் புரிஞ்சுக்கிடாமல் ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து என் கணவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து நம்ப வைக்குது. அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம ஜனகம்மா. சிபி வந்து ஜனகம்மாயும் தமிழ் குடும்பத்தையும் வந்து சந்திச்சு எல்லாரும் அங்கே வாங்க, உங்களுக்காக அந்த வீடு வந்து காவல் இருக்குது, நான் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கேன் அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்டு நம்ம தமிழை கையோடு அழைச்சிட்டு வராங்க. இங்கே பார்த்தா கணேசனுக்கு கடுமையான கோபம். நான் இவ்வளோ தூரம் வந்து பழிய போட்டு அந்த குடும்பத்தை இங்கேருந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்குள்ளே பெரிய பாடுபட்டு அதுக்குள்ளே வந்து இந்த நம்ம தமிழ் போகிற இடத்துக்கு இந்த ஜானுவும் வந்து கிளம்பி போயிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா ஜனகம்மா இல்லாமல் இந்த வீடு வெறுங்கல் அப்படின்னு வந்து நம்ம சிபி கூட வந்து கூட்டிகிட்டு வர்றாரு. இது எங்கே போய் முடியுதோ, ஆளாளுக்கு ஒன்றுனா தமிழை வந்து அவ்வளோ தாங்கனி வந்து தாங்க அளவுக்கு போயிட்டு இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்தவா இன்னைக்கு வீட்டு சாவியோடி வந்து திரிய லெவலுக்கு ஆயிட்டு. ஆனால் இந்த வீட்டையே சுற்றி எல்லாத்தையும் சுருட்டிட்டு போவ காவல் இருந்தேன்னா இன்னைக்கு வெறும் ஆளாட்டு இருக்கிறேன். ஆனால் இது நடக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து நான் எதையாவது பண்ணணும். இந்த எவ்வளோ தூரம் வந்து அந்த தமிழோட தேனுக்கு வந்து இவர் நெக்லஸ் வாங்கி கொடுப்பாரு. என்னோட பொண்ணு வெண்பா இருக்க நேரம் அவளுக்கு மேலே பாசம் பொத்துட்டு வருவனா இதில் ஏதோ ஒன்று இடிக்கும் அப்படின்னு வந்து கணேசன் வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு